ஐஃபோன் நல்லா தான் இருக்கு. இப்போ எங்களோட கடையில வந்து புதுசா வந்து ஐஃபோன் விக்கலாம் அப்டின்ட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ கீழ லிங்க் இருக்கு. வந்து வாங்கிக்கங்க. இந்த வீடியோல நீங்க எப்படி ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் கோர்ஸ் கொடுக்க போறேன். அந்த கோர்ஸ் எப்பவும் போல யூசுவலா இருக்காது. இந்த டைம் நீங்க எப்படி கன்சிஸ்டன்ட்டான கேரக்டர் கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஒவ்வொரு டைமும் எப்படி பேக்ரவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்றது ஆர் அவுட்ஃபிட்டை மட்டும் சேஞ்ச் பண்றது இல்லைனா ப்ராடக்ட்டை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். இது எல்லாமே வெறும் ஒரே ஒரு இமேஜ்லேருந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை xfield.ai. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அவதார் வேணும். அவதார்னா என்ன, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்சரோ இல்லைனா நம்மளோட பிராண்ட் பர்சனோ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வேணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜை கிரியேட் பண்ணோம். இமேஜை நம்ம எங்கே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கும் xfield தான் கிரியேட் பண்ண போகிறோம். xfieldக்கு வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே உங்களோட இன்ஃப்ளூயன்சரை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பில்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பில்டரில் நம்ம வந்து எந்த எத்னிசிட்டி, இப்போ வந்து இந்தியானா இந்தியா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபீமேல் வேணும்னா ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்க கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், ஸ்கார்ஸ் இருக்கணுமா உடம்புல, இல்லை அப்படின்னா பர்த் மார்க்ஸ் இருக்கணுமா, பிக்மெண்டேஷன் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான், பாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் அண்ட் ஸ்டைல் இருக்குது. மேலே வந்து ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க, இல்லைனா வேறு ஏதோ வந்துட போகுது. அண்ட் இங்கே நான் ஜென்ரேட் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஃப்ளூயன்சர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பில்டருக்கு பதிலாக ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை நான் இதில் வந்து ப்ரீ டிஃபைன்டாக க்ரியேட் பண்ணாமல் நான் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் ப்ராம்ப்டையும் போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா ChatGPT போய் ஒரு ப்ராம்ப்ட் கேட்டேன், அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து அதை கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இங்கே வந்துருச்சு. பட் எனக்கு இதை விட ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணது பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த அவதார் இமேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அவதார் இமேஜுக்கு வேறு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அண்ட் பேக்ரவுண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்னு வைங்களேன். ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும் அண்ட் பேக்ரவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி அப்பீலிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே இமேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நானோ பனானா 2 அப்படின்னு இருக்குது. நான் நானோ பனானா 2 ப்ரோ கொடுக்குறேன். நீங்கள் வேறு என்ன உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை கொடுத்து உள்ளே வந்துட்டு என்னோடய அவதார் இருக்கு இல்லையா, அந்த அவதாரை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். இங்கே அதில் வந்து நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜாக கொடுத்துக்கலாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட்டு கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து சைடில் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ லோட் ஆயிடுச்சு. இப்போ லோட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இது நான் காஸ்மெட்டிக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த ப்ராம்ப்ட்டு கொடுத்தனால இங்கே வந்து கையில் வந்து ஒரு பாட்டிலோடு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எதுவுமே மாற்றக்கூடாது, பட் அந்த பாட்டிலை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னா நான் அந்த இமேஜையே திரும்ப நான் ரெஃபரன்ஸ் எடுத்துடுறேன். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கையில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் வந்து இல்லை. நீங்கள் இந்த 2 இமேஜையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிட்டோவாக இருக்குது, அதை மட்டும் டெலீட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து நம்மளோட அவதாரோட இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை வச்சு வீடியோ எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்கும் xfieldலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா மேலே அந்த வீடியோ அப்படின்னு ஞாபகம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஹவர் பண்ணிங்க அப்படின்னா UGC ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாப்பப் வரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. ஜென்ரலு, செல்ஃபி, செல்லிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. இது நான் வந்து பட் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிற UGC வந்து செல்லிங் பர்பஸ்க்காக அப்படிங்கிறனால நான் இந்த செல்லிங் டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து மாடல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Google Veo 3 ஃபாஸ்ட் இருக்குது ஆர் Google Veo 3 இருக்குது. நான் Google Veo 3 வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெசல்யூஷனும் 720 அண்ட் 1080 இருக்குது. ஸோ நான் வந்து 1080 கிளிக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே அடுத்து ஒரு இமேஜ் வேணும் அண்ட் ஒரு ப்ராடக்டோட இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லுது. இமேஜ் வந்து நம்மளோட கேரக்டர் இமேஜ். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை நான் அப்படியே ட்ராக் பண்ணிடுறேன். அண்ட் ப்ராடக்ட் இமேஜுக்கு நான் வந்து சும்மா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ ஏதோ மாய்ஸ்சரைசிங் லோஷனாமா. ஸோ அதை வந்து நான் வந்து ப்ராடக்ட் இமேஜாக கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே கம்பைன் இமேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜ் வந்து கம்பைன் ஆகி நமக்கு ஒரு 4 வெரைட்டி வரும். நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன அப்படிங்கும்போது இங்கே வந்து ஆக்ஷன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஷன்னா என்னென்னா எதுவுமே இல்லை. இப்போ அந்த அவதார் வந்து கேமராவை பார்த்து சிரிக்கணுமா, இல்லைனா இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து காட்டணுமா, இல்லைனா நடக்கணுமா, ஓடணுமா, கையை தூக்கணுமா, அது எல்லாமே ஒரு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆடியோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆடியோ டெக்ஸ்ட்னா எதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து ஆக்ஷன் வந்து காட்டுது, ஓகே, பட் என்ன பேசணும் அப்படிங்கிறத ஆடியோ டெக்ஸ்ட். ஸோ என்ன பேசணுமோ அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் இதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு வந்து இந்த ஆடியோ செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஆடியோ செட்டிங்ஸில் வந்து அவங்க எந்த மாதிரி பேசணும், மெதுவாக விஸ்பர் பண்ணணுமா, இல்லைனா ரஃபாக பேசணுமா, ஹார்ஷியாக பேசணுமா, அந்த மாதிரிலாம் கேட்குது. நான் இப்போதைக்கு ஆட்டோ கொடுக்குறேன். அது கீழே எமோஷன், எந்த எமோஷனில் பேசணும் அதையும் நான் ஆட்டோ கொடுக்குறேன். அண்ட் அது கீழே வந்து லாங்குவேஜ், இல்லை நிறைய லாங்குவேஜ் இருக்குது, அண்ட் தமிழும் இருக்குது. பட் தமிழுக்கு ஏன் ஸ்ரீலங்கா இது போட்டிருக்காங்கன்னு தெரியல. அது கீழே வந்து ஆக்சென்ட் இருக்குது. ஆக்சென்ட் வந்து நான் இந்தியன் ஆக்சென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டேப்பில் வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதோ வேணுமா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு அது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. Dry skin, this is my fix. CeraVe Intensive Moisturizing Lotion. Lightweight, deep hydration, no irritation. பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குது சொல்லப்போனால். இப்போ இது வந்து ஒரு 8 செகண்ட் தான் வரும் வீடியோ. பட் நமக்கு வந்து ஒரு 20 to 30 செகண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு சீனுமே எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஓகே ப்ரோ, இது எல்லாரும் தான் ப்ரோ பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் பேசுகிற மாதிரியும் இருக்கணும், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸும் வரணும், ஆனால் அது ஒரு பொண்ணு பேசணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஐஃபோன் நல்லா தான் இருக்குது. இப்போது எங்களோட கடையில் வந்து புதுசாக வந்து ஐஃபோன் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே லிங்க் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு தேவை என்ன அப்படின்னா 3 விஷயம். ஃபர்ஸ்ட், அந்த கேரக்டர்கிட்ட நம்மளோட ப்ராடக்ட் இருக்கணும். 2வது, வாய்ஸ் அதே மாதிரி இருக்கணும். 3வது, நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப மேலே அந்த இமேஜ் அப்படிங்கிறத தொட்டு அங்கே வந்து நானோ பனானாவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது என்னோடய அவதாரை கொடுத்துட்டு அவதார் கையில் வந்து என்னோடய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸில் வந்து நான் வந்து ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இமேஜ் ரெடி. இப்போது நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இல்லையா, நான் சும்மா என்னோடய ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி அந்த வீடியோவை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஐஃபோன் நல்லா தான் இருக்குது. இப்போது எங்களோட கடையில் வந்து புதுசாக வந்து ஐஃபோன் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே லிங்க் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. அந்த வீடியோவோட வாய்ஸை இப்போ பொண்ணு வாய்ஸ் மாதிரி மாற்றணும். அண்ட் அது ஃப்ரீயாகவும் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 லேப்ஸ் வந்துக்காங்க. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். 11 லேப்ஸ் வந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த வாய்ஸ் சேஞ்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய வாய்ஸை வந்து அப்படியே கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் இதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைடில் நீங்கள் வந்து ஒரு வாய்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பொண்ணு வாய்ஸை சூஸ் பண்ணுறேன். என்ன வாய்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே மாடல்னு இருக்கு இல்லையா, இந்த மாடலில் வந்து நம்ம வந்து மல்டி மாடல் பண்ணோம். அதை விட்டுட்டு 11 இங்கிலீஷ் V2 அந்த மாடல்லாம் போட்டோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ மல்டி மாடல் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கீழே வந்து ரீஜெனரேட் ஸ்பீச்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் நல்லா தான் இருக்குது. இப்போது எங்களோட கடையில் வந்து புதுசாக வந்து ஐஃபோன் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே லிங்க் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. வந்து பொண்ணு வாய்ஸ் அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது வாய்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பட் எக்ஸ்பிரஷன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப எக்ஸ்ஃபீல்டு வந்துக்கோங்க. எக்ஸ்ஃபீல்டில் மேலே வந்து மோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து மோஷன் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னோடய மோஷனை நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன், அதாவது அந்த அவதாருக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் சோர்ஸ் வீடியோ. செகண்ட் ஒன்று வந்து டெஸ்டினேஷன் இமேஜ். ஸோ டெஸ்டினேஷன் இமேஜ் வந்து அந்த அவதாரோட இமேஜ். சோர்ஸ் வீடியோ வந்து எந்த வீடியோவிலேருந்து நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணுறோமோ அந்த வீடியோ. ஸோ இங்கே நான் என்னோடய வீடியோவை கொடுத்துட்டு அவதாரோட இமேஜை பக்கத்துலேயே கொடுத்துட்றேன். கீழே வந்து அந்த ஸ்க்ரீன் கண்ட்ரோல் மோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, சீன் கண்ட்ரோல் மோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சீன் கண்ட்ரோல் மோட்னா என்ன அப்படின்னா வீடியோவில் அந்த கேரக்டர் மட்டும் மாற்றணுமா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட வீடியோ அப்படியே இருக்கும், பட் எனக்கு பதிலாக அந்த பொண்ணு பேசும். அதுதான் கீழே அந்த வீடியோ. அப்படி இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபுல் இதுலேயே பட் என்னோடய எக்ஸ்பிரஷன் மட்டும் வரணும் அப்படின்னா அது வந்து இமேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெண்டுமே ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐஃபோன் நல்லா தான் இருக்குது. இப்போது எங்களோட கடையில் வந்து புதுசாக வந்து ஐஃபோன் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே லிங்க் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பை.